Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் புதுசாக என் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேலியோ சாம்பிள் டயட் சார்ட் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். அதில் டே 1 இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பட்டர் காஃபிக்கு என்ன தேவைன்னா ஃபுல் ஃபேட் மில்க் தேவை. ஆவின் ஆரோக்கியா எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற என்ன பிராண்ட்லேயும் 6% ஃபேட் கண்டென்ட் இருக்க மில்க் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆவின் பிராண்டில் எடுத்திருக்கேன். பேலியோ டயட் வந்து லோ கார்ப் ஹை ஃபேட் டயட். நீங்கள் கார்ப்ஸை கட் டவுன் பண்ணிவிட்டு ஃபேட் கண்டென்ட் நிறையா எடுக்கும்போது உங்கள் பாடி கீட்டோசிஸ் ஸ்டேஜ்குள்ளே போகும். ஸோ அதுலேருந்து உங்கள் பாடி ஃபேட் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். பால் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கப்பில் வந்து 30 கிராம் பட்டர் நான் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் கூட இன்ஸ்டன்ட் காஃபி ஆட் பண்ண போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் காஃபி ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம் இந்த கப்பில். ஸோ என்ன இது பட்டர் காஃபி பவுடர் பால் வந்து போதுமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு யோசிச்சிங்கன்னா, பட்டரில் இருக்க ஃபேட் கண்டென்ட் வந்து உங்களை லாங் ஹவர்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கும். அட்லீஸ்ட் 3 to 4 hours உங்களுக்கு பசிக்காது. இப்போ நான் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது ஒரு ஈஸி சிம்பிள் பேலியோ பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் பார்க்கலாம். லஞ்ச் வந்து மட்டன் ரோஸ்ட். பேலியோ டயட் வந்து பேசிக்காக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து இந்த மட்டனில் 350 grams மட்டன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணுறேன். மேரினேட் பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த டயட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆரோக்கியம் நல்வாழ்வுன்னு ஃபேஸ்புக் சேனல் இருக்குது. இதுக்கு அந்த குரூப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சாம்பிள் டயட் சார்ட் தான். இது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி இடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மட்டன் ரோஸ்ட் வந்து பேலியோ டயட்னு இல்லை, எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இஞ்சி பூண்டு இப்போ இடித்து எடுத்துக்கிட்டோம். அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனா பட்டர் சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் அரை டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்க்க போகிறேன். பேலியோ டயட் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டயட்டாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட ஃபுட்லேயே உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு பேலியோ டயட் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக முடியும். நான் சொன்ன ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இதில் போட்டுட்ருக்கேன். தாளிப்பு பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுத இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அந்த பச்சை வாசனை போட்டும். அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கேன். மிக்ஸி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்க போகிறோம். இது நல்லா வதக்கலாம். நான்வெஜ் ரெசிபீஸோட மெயின் சீக்ரெட்டே வந்து இந்த வெங்காய தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கினீங்கன்னா அந்த டேஸ்ட்டு, கறியோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்குறேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பொடியெலாம் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரக பவுடர் ஒரு டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துடலாம். எல்லா மட்டனையும் இதில் சேர்க்குறேன். இந்த மசாலா கோட்டை வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பேலியோ பிகினர்ஸ் டயட்டில் வந்து மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டு வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிறது ஓகே. இன்னும் வாரியர் டயட்னு ஒன்று இருக்குது, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் கவர் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, இந்த கடாயிலேயே தான் வேக வைக்க போகிறோம் மட்டனை.
பேனில் ஓப்பன் குக்கிங் பண்ணும்போது அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக மட்டன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூனு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி குக் பண்ணலாம். மட்டன் வந்து சாலிடாக ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் குக் பண்ணும்போது டைம் எடுக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நடுவில் குக் பண்ணுங்கள். ஆனால் அப்படி செகண்ட் டைம் நீங்கள் தண்ணி ஊற்றும்போது சுடு தண்ணி ஊற்றுங்க. எப்போவுமே வந்து கோல்டு வாட்டரை வந்து மீட் கூட ஆட் பண்ணாதீங்க. அது வந்து மீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக்கிடும். நடுவில் வந்து எடுத்து கிளறி விடுங்க. தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. ஸோ இப்போது மீட் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணுறேன். எனக்கு நல்லா வெந்திருக்கு. அப்படி சப்போஸ் வேவலை இன்னும் கொஞ்சம் வேக்காடு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணலாம். ரைஸ்க்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்திடலாம். நான் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன், ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன் கடைசியாக. நம்ம சூப்பரான மட்டன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்லாம். இங்கே வந்து பேலியோவில் நான் இது ஒரு லஞ்ச் ரெசிபியாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு சர்விங் வந்து 200 கிராம்ஸ் மீட், இது 350 கிராம் வந்து 2 பேருக்கு செஞ்சுருக்கேன். டின்னர் வந்து பேலியோ பொங்கல் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.